விடுதலை 1 அது ஒரு ஒரு தமிழ் திரைப்பட வரலாற்றில் வந்து யாரும் தொடுவதற்கு அச்சப்படுகின்ற ஒரு செய்தி இது. ஏன்னா அது ரொம்ப சமீப காலத்தில் நடந்த ஒரு ஒரு சம்பவம் அது. அந்த தேடுதல் வேட்டைகள், நக்சல்பாரிகள் மூமெண்ட்டில் இருந்தவங்க, அந்த மார்க்சிய சிந்தனையில் ஆயுதம் ஏந்திய புரட்சி தான் வேணும்னு கேட்டவங்க, தமிழ் தேசியம் பேசியவர்கள், வீரப்பன் தேடுதல் வேட்டையில் நடந்த அந்த காரணத்தை வச்சுக்கிட்ட அத்துமீறிய காவல்துறை அதிகாரிகள், இவங்க எல்லாத்தையும் கலவையான ஒரு இது. மலைவாழ் மக்கள் எப்படி அப்பாவிகளாக இருக்காங்க, அவங்களுடைய கொடுமை என்னென்னு. இந்த படம் பார்த்தபோது எனக்கு வந்து 1980ஆம் ஆண்டு கோவிந்த் நிகலானின்னு சொல்லி ஷியாம் பெனகல் ஒரு ஒரு இந்தியாவில் இந்தி திரைப்படங்களில் ஒரு அற்புதமான ஒரு பெரிய மேதை அவருடைய கேமராமேனாக வந்தவர் தான் கோவிந்த் நிகலானி. ஒரு கட்டத்தில் இவரே சொந்தமாக படங்கள் இயக்க ஆரம்பித்தார். அவருடைய ஆக்ரோஷ்னு ஒரு படம் வந்துச்சு, 1980ஆம் ஆண்டு வந்துச்சு. அந்த படத்தில் ஸ்மிதா பட்டேல், ஓம் பூரி, நசீருன் ஷா 3 பேர் தான் மெயின் ரோல் நடித்தாங்க. அந்த ஸ்மிதா பட்டேல் வந்து ஒரு மலைஜாதி பெண், ஓம் பூரி வந்து அவருடைய அண்ணன், நசீருன் ஷா வந்து வக்கீல், அந்த கேஸ் நடக்கிற வக்கீல். அது மலைவாழ் மக்கள் பண்ணுற கொடுமையை வந்து அவ்வளோ பயங்கரமாக, அந்த படத்தோட பேரே ஆக்ரோஷ் தான். அவ்வளோ ஆக்ரோஷமாக கண்டனம் செய்த ஒரு படம், ரொம்ப பேசப்பட்ட படம், நிறைய அவார்டு வாங்கின படம். அந்த படம் நான் அப்போயே 1980 பார்த்துருக்கேன். அது இப்போ எனக்கு இந்த படம் போது ஞாபகம் வந்துச்சு.